الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ونور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் 5வது நோம்பிலே நாம் நோக்கியிருக்கிறோம். இங்கே உள்ள நாட்களை ரஹ்மத்தோடு மௌஃபிரத்தோடு இத்தப்புமினாரோடு அவனையே கூலியாக பெற்று இந்த நோம்புடைய காலங்கள் கழிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கருமையானவர்கள, இன்னைக்கு உள்ள சிந்தனைக்கு என்னன்னா, இந்த பாங்கு சொல்லக்கூடிய முறை எப்படி உருவாச்சு? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஆரம்ப காலத்துல இந்த வாசகங்கள்லாம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுவான், வைதா நாதைத்தும் இல ஸலாத்தி தக்வா ஹுஸுவம் வலஅபா ذلك بأنهم قوم لا يعقلون. நீ சோதனை அந்த சூறாவை அல்லாஹ் சொல்லுவாங்க, பாங்குக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அந்த கேலி பரிகாசம் செய்யக்கூடிய மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஏன் அவங்க அப்படி செய்யறாங்கன்னா, அவங்கள்ட்ட போதுமான அறிவு இல்லாதது காரணமாக தான் அப்படி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பாங்கு சொல்லுவது என்பது அல்லாஹ்விடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான அது ஒரு மதிப்புத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாங்குடைய முறை எப்படி ஆரம்பமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே தொழுகை கடமையாகி ஹிஜ்ரத் செய்யறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே கடமையாகி மேராஜுக்கு போயிட்டு வந்து கடமையாயிடுச்சு. ஆனா மக்காவில் பப்ளிக்கா தொழுக முடியாது, தொழுத பிரச்சனை. இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு 53வது வயசுல போயிட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு ஹிஜ்ரி 1ல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு இருக்கிறாங்க, சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு மஸ்ஜித் நபியை உருவாக்கியாச்சு. இது ஒரு நீண்ட சரித்திரம். அந்த மஸ்ஜித் நபி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு நீண்ட சரித்திரம். மஸ்ஜித் நபியை உருவாக்கின பிறகு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வந்து நம்ம அழைப்பு கொடுக்கணும், எப்படி அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், நம்ம ஒவ்வொரு பக்க தொழுகைக்கும் கொடியேற்றுவோம். ஏன்னா அந்த மஸ்ஜித் நபி சுற்றி தான மக்கள் இருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம பக்கத்துல பள்ளிவாசல் சுற்றி இருக்கிறோமோ அப்படின்னா அப்போ சின்ன சின்ன கொட்டாயம் இருந்துச்சு. இப்போ பில்டிங்காக இருக்கு, அப்போ சின்ன சின்ன கொட்டாயம் தான் இருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியும், அந்த கொடி பறக்கிற நேரம் வரை என்னது தொழுகை இங்கே பள்ளியாசலுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைன்னு அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏற்றுக்கல. கொடியேற்றுறதா வந்து அது சரியாப்படலையே. ஏன்னா இன்னைக்கு கொடியேற்றுறதுலாம் பெரும் பிரச்சனை ஏற்படுது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த கொடிக்கு பின்னாலே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிற ஒரு இதுல ஒரே இயக்கத்துல உள்ளவங்க 2ஆ பிரிஞ்சு யாரு கொடியேற்றுறது அடிக்கு சண்டை. பட்டுக்கோட்டையில் உள்ள டிஎஸ்பில இருந்து எஸ்பில இருந்து அத்தனை பேர் இங்கதான் இருக்கு. எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு அழகான ஒரு சமூகம் எப்படி பிரிஞ்சு ஒரு இயக்கத்தினாலும் நீங்க பிரிஞ்சு போயிடணும். சரி, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியேற்றுறது அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வேண்டாம், சரியா வரல. அப்போ இன்னொருத்தர் சொன்னாங்க, யார சொல்லலாம்,
அப்படி என்றால் நம்ம ஒரு நெருப்பை மூட்டணும். ஒரு உயர்வான இடத்துல நெருப்பை மூட்டணும். அந்த நெருப்பு மூட்டத்தை பார்த்துட்டோன்னே சரி தொழுகைக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நெருப்பு வணங்கிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் மாதிரி, இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த சூடு அது மணி அடிக்கும், டிங் 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 சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு உயர்வான இடத்துல மணி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இது யூத நசாராக்களுடைய செயல்பாடு, மணி அடிக்கிறது. அவங்களுக்கு அந்த டைம் இருக்குங்கன்னா மணி அடிப்பாங்க, அதுவும் வேண்டாம், அவங்களுக்கு ஒப்பானதாக நம்ம விரும்புகிறேன். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லும் போது கடைசியில ஒரு முடிவுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல்ல ஒரு முடிவு எழுதுறாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு ஆளை அனுப்பி விட்டு அஸ்ஸலாத்து ஜாமிஆ, தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு எல்லாரும் தொழுகை வாங்கன்னு சொல்லி அனுப்புவோங்க. அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சரிக்கு பட்டுச்சு நபிசல்லாஹு. சரி ஒரு ஆளை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் யாருடைய சவுண்டு பெருசா இருக்கும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது பிலால் எல்லாம் சொன்னாங்க, நீங்க சுபுகிலிருந்து இந்த பணியை நீங்க செய்யுங்க, தொழுகைக்கு என்ன செய்ய, அப்படியே ஒவ்வொரு தெருவிலையும் போய் அப்படியே அஸ்ஸலாத்து ஜாமிஆ அஸ்ஸலாத்து ஜாமிஆன்னு சொல்லிட்டீங்கன்னா தொழுகைக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் சஹாபாக்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படுது. இது நமக்குண்டு ஒரு தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒன்று அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களுக்கும் சிந்தனைகள் அதிலே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அது எல்லா சஹாபாக்களும் தூங்கிடுறாங்க. அப்போ ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவங்க ஒரு கனவு கண்டாங்க. ஒரு பச்சை நிற ஆடை உடுத்திக் கொண்டு ஒரு மனிதர் கையில ஒரு மணி மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, கனவுல கேட்குறாங்க, இந்த மணியை எங்களுக்கு விலைக்கு தாங்களே. ஒன்று மணிண்டு வருது, ரெண்டாவது இந்த யானை தந்த மாதிரி ஒன்று இருக்குது பெருசா. அந்த காலத்துலன்னா இந்த தேர்தல் வரப்போது ஊட்டுவாங்க, பார்த்துருக்கலாம். ஊதுனா பெருசா சவுண்டு கேட்கும். அது அந்த வாயில பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும், அதை பெருசா போகும்போது அந்த இன்னைக்கு முடிவு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், சவுண்டு பெருசா தெரியும். அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அவரு வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் இவங்க போய் கேட்குறாங்க, அப்துல்லா இருக்கிற செய்கிறதுல கேட்குறாங்க, இந்த மணியை எங்களுக்கு தாங்கலை, விலைக்கு எதுக்காக கேட்குறீங்க? நாங்கள் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கணும், அதுக்காக வேண்டி நாங்கள் இதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை நீங்கள் விலைக்கு வாங்கி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி போதான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா. ரெண்டு வாங்கு சொல்லும் போது ரெண்டு தடவை. இதை நீங்க வாங்கு சொல்லும் போது ரெண்டு தடவை நீங்க சொல்லுங்க. அதாவது தொழுகைக்காக அழைக்கி சொல்லும் போது ரெண்டு தடவை சொல்லுங்க. இதை தொழுகைக்காக நீங்க நிற்கும் போது ஒவ்வொரு நம்ம சொல்றோமா இல்லையா, ஒவ்வொரு தடவை சொல்லி கடைசியில பதக்காமத்தி சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லுறாங்க. இது சொல்லி முடிச்சதோட அவங்களுக்கு கனவு அப்படி இருந்துச்சு. வாசகத்துடைய அர்த்தம்னா அல்லாஹ் அக்பர் அர்த்தங்க. அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன். இதை 4 தடவை சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர வேறு யார் நாளும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஹய்யா அலல் ஸலாத், நான் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். இப்போ இது ரெண்டு தடவை சொல்லிவிட்டு கடைசியில அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முடிக்கணும். இதே
அதுக்காமத்து சொலா என்றாங்க, தொழுகைக்காக நீங்க தயாராகிடுங்க, தொழுகைக்காக நிலை நில்லுங்க அப்படின்னா. இப்படி இந்த விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இது முடிஞ்சதோட அப்துல்லா செய்கிறது காரணம் வேகமா நபிசல்லாஹிட்ட வர்றாங்க. அந்த நேரம் சுபுடைய நேரம். இப்போ யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? இப்ப நபிசல்லா சொன்னாங்க, இது மனிதர் அல்ல, இது மலக்கு. அல்லாஹ் தஆலா மலக்கின் மூலமாக இது இந்த சமுதாயத்திற்கு அறிவித்து தந்திருக்கிறான். அதனால உங்கள் மூலமாக அந்த வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க சொல்லிக் கொடுங்க. அந்த வாசகத்தை கற்றுக் கொடுங்க பிலால். நீங்க மேடான பகுதியில் இருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த அழைப்பு நீங்க கொடுங்க அப்படின்னு. அந்த சுன்னத்துல நான் ஓதுற காலம் வரைக்கும் மரக்காப்பில் இருந்துச்சு. கரண்ட் போயிட்டா அந்த மேடையில் ஏறி காமிச்சுவாங்க, அந்த ஓரத்தில் இருக்கும். இப்போ எந்த படியும் இல்லை. இப்போ ஏன்னா இப்போ கரண்ட் போயிட்டா உடனே ஜென்ரேட்டர் போட்டுடுறோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இன்வெர்டர் இருக்குது, அந்த இதே இல்லாமல் போச்சு. அப்போனா என்ன செய்வாங்க, இன்வெர்டர் இல்லாத காலத்தில் என்ன செய்வாங்கன்னா மேடை ஏறி சொல்லுவாங்க. அப்போ ஆமா நகர அடிக்கிறது பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. அது இன்னைக்கு எங்க ஊர்ல அந்த நகரா இருக்குது, வச்சிருக்காங்க அடிக்கிறது. அப்போனா ஊருக்கு கூட்டா போங்க நகரா டன் 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 அடிப்பாங்க. அந்த நகரா அடிச்சுட்டு வாங்க சொல்லுவாங்க. சின்ன சின்ன கிராமங்களிலே இருக்கிறது. இப்போ இந்த நகரா அடிப்பது என்பது அன்றைய காலத்திலிருந்தே இருந்தது. இங்கே இருந்து அப்போ அந்த மாதிரி நம்ம விளையாடுறத சொன்னாங்க. இந்த வாசகத்தை கேட்ட உடனே எல்லா சகாபாக்களும் ஓடி வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கையை கூட கட்டல, இழுத்துக்கிட்டே ஓடி வந்தாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், இதே வாசகத்தை நான் கனவு கண்டேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒவ்வொரு சஹாபா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், இதே வாசகத்தை நாங்கள் கனவு கண்டோம். முதல் சொன்னாங்க, இது அல்லாஹுடைய ஏற்பாடு, இது சொன்னது உங்களுக்கு வழக்கு, இது அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த வாசகத்தை நீங்கள் என்ன செய்ய இனிமே சொல்லுதாங்க. இந்த வாசகத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே தான் யூதர்கள் அந்த நசரானுக்கெல்லாம் காஃபிர்கள் ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சு. என்ன இது, எந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி வாசகம் சொல்லல. தொழுகைக்கு அழைக்கிறது நம்ம சொல்ற பாங்கு சொல்ற மாதிரி எந்த சமுதாயத்துக்கும் நல்லா சொல்லல. நம்ம சமுதாயத்துக்கு இந்த வாசகத்தை சொன்னா இது என்ன இப்படி ஒரு விதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஏவலமா பேச. அதப்பா எல்லாருக்கும் அமைக்க இருக்கிறாங்க. வைதா நாகைக்கும் விரசமாக்கி தகவலுக குசுவும் வளர்ந்தா தாலிக்கு வெள்ளமும் கோவில்லாடுவோம். தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அது கேவலமாகவும் ஏளனமாகவும் பார்க்க வீண் விளையாட்டாக இருக்கக்கூடியவர்களை போன்ற நீங்க ஆகிறாருங்க. ஏன் அப்படி இருக்கலாம்னு சொன்னா, அவர்களுக்கு போதுமான அறிவு அவங்களுக்கு இல்லாதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கான ஆயத்தை இறக்கிறாங்க. அப்போ இப்படித்தான் இந்த வரலாறு, அதாவது பாங்குடைய முறைகள் இப்படித்தான் இருந்தது. பாங்கு என்பது இந்த அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாங்கு சொல்றதை நிறைய பேர் நினைச்சவங்கன்னா கேவலமாக நினைப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள முதல்ல பாங்கு சொன்ன ஆரம்பிச்சு கொஞ்சம் 2-3 நாள்லயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, இவரை போய் சொல்றாங்களே அப்படின்னு. ஏனென்றால் பிலால் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர். ரொம்ப ஒரு, அதாவது அனாதைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தாய் தாப்பு யாருமே இல்லை. இவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்த வேறு ஒரு ஊரை சார்ந்தவர், வேறு ஒரு நாட்டை சார்ந்தவர். அடிமையாக இங்க கடத்தி கொண்டு மக்கால விற்கப்பட்டு ஒரு கிளாஸ் மதுவுக்கா விற்கப்பட்டார், வாங்கப்பட்டார். ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு மனிதர். இவரை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க சொல்றாங்களே ஒரு அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு. கடைசியில எல்லா சஹாபாக்களுக்கும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு சொன்னோன்னா, பிலால் ரலியல்லாஹு ஒரு சின்ன ஒரு கோபம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அஷ்ஹது அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு எப்படி ஏன்னா, அந்த உமையா இருப்பவன் பிலால் ரலியல்லாஹு எஜமானன், நீ கலிமாவை ஏற்றுக்கிட்ட, கலிமாவை வெற்று இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கு நாக்குல சூடு போட்டு
கம்பியை படுக்க வச்சு நாட்டில் சூடு போட்டு விட்டாங்க. இதனால் இந்த விஷயம் மடக்க முடியாது. அவங்க விஷயம் சொல்ல போகும்போது நாட்டு கீழே மடக்க சொல்லணும். ஷீன் சொல்ல போகும்போது அவங்களுக்கு நடக்க முடியாது, வலி ஏற்படும். அதனால இருக்கும்பாங்க, அசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உமருடைய சொன்னாங்க, யார சொல்லலாம், இது எல்லாத்தையும் பெரிய ஒரு சலசலப்பா இருக்குது, வாங்கு சொல்றத ஒரு பிலால் விட்டு வேற யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன காரணம், அவருக்கு இந்த வார்த்தை உச்சரிப்புகள் சரியா வரல. உமரது சொன்ன உடனே சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. வேற யாரும் சொல்லியிருந்தாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உமருக்கு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா உமருடைய நாவு அல்லாஹ்வை பேசுகிறான்னு வருதா இல்லையா, சரி இது ஏதாவது ஒரு காரணம் இருக்குது விட்டுட்டாங்க. அடுத்த நாள் சுபுஹுக்கு பாங்கு சொல்லணும், தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்ற பொறுப்பு யாரு, பிலால் ரலியல்லாஹு. அடுத்த நாள் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, இரவு நீண்டுகிட்டே போகுது, பாங்கு சொல்ல டைம் வரல. இங்கே உமர் ரலியல்லாஹு கொதிச்சு போறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க, ஏன் இரவு நீண்டுகிட்டே போகுது. அந்த கிழக்குல லைட்டா வெள்ள தெரிஞ்சாலும் தஹஜ்ஜுடைய பாங்கு சொல்லுவாங்க. இப்ப இங்க மாதிரிலாம் டைமிங் அப்ப கிடையாது. என்ன அப்போ பாங்கு சொல்றதுக்கு நேரம் ஒன்றும் வரலையே, கிழக்கு வெளிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பிலால் உமரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா யார சொல்லலாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கிழக்கு வெளிக்காம இருக்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாங்கு சொல்லலையாது, ஒன்றும் இதே கிழக்கே ஒளி கிடையாது, இல்லை பாங்கு நீ பிலால் பாங்கு சொன்னால் அரிசிக்கு கேட்கும். பிலால் பாங்கு சொன்னா என்ன செய்வாங்க, அரிசிக்கு கேட்கும். அங்க அரிசி உள்ளவர் அரிசிக்கு கேட்ட உடனே அங்க மஸ்ஜிதே மஅமூன் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, 7வது வாரத்துல அரிசிக்கு பக்கத்துல. அந்த பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்குடைய சப்தத்தை யாரு கேட்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க. கண்ணு தெரியும், அவங்க தான் சுபூக்கு பாங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த பாங்குடைய சவுண்டை கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, சரி சுபூக்கு டைம் இருக்குன்னு அவங்க பாங்க சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு புரிய தக்குவா, இதுதாங்க இறையற்றம் என்பது, இதுதான் உயர்ந்த ஒரு நிலை, இதுதான் அறிவாற்றல் இருக்கிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுது, ஆஹா இவ்வளவு பெரிய அந்தஸ்தா பிலாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிலால் தேட விடலாம் எங்கேயுமே ஊர்ல எங்கேயுமே காணும். கடைசியில பார்த்தோம்னா பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில ஒரு கூடிய உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான் பிலால் ரலியல்லாஹு. எனக்குன்னு சொல்லி வாங்க சொல்லக்கூடிய பொறுப்பு தானே தந்தார், அதையும் நீ புரிஞ்சுக்கிட்டே நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லிட்டு திரும்பி எழுதுறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி சொன்னாங்க, பிலால் நீ அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் கைவிட மாட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சு சொன்னாங்க. நீ தான் என்ன பிலால் பாங்கு சொன்னாங்க, பாங்கு சொல்வதற்கு நீ தான் பொறுப்பு என்று சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும் கேளு பிலால் சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் முன்னால நான் சொர்க்கத்துக்கு போகணும், நீ சொர்க்கத்துக்கு போக இல்லை. யார சொல்லலாம், எல்லா சஹாபாக்களுக்கு முன்னாலும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், நீ சொர்க்கத்துக்கு போக இல்லை. எல்லா நபிமார்களுக்கு முன்னாலும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், சரி எல்லா நபிமார்களுக்கு முன்னாலும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப கடைசியில கேட்டாங்க, இன்னும் போதுமான்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை யார சொல்லலாம், உங்களுக்கு முன்னாலே நான் சொர்க்கத்துக்கு போகணும். எல்லாருக்கும் குதிச்சு போயிட்டாங்க, இல்லைடா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா சொன்னதுதான், அது மாற்றப்படாது. வாங்க சொன்னால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் நான் சொல்லுவேன். அப்போ சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொன்னாங்க, யார சொல்லலாம், இல்லை இல்லை உங்களுக்கு முன்னாலும் நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு வாக்கு ஒண்ணு விட்டுட்டா நம்ம திரும்ப வாங்க முடியாது, அது உரிமை இல்லை. ஆனால் நான் தான் சொர்க்கத்துக்கு முதல்ல போவேன், ஆனால் நான் போகும்போது என்னுடைய ஒட்டகத்துடைய கயிற்றை பிடித்து நீ தான் முதல்ல நுழைவான்னு சொன்னாங்க. வாங்க சொன்னா எவ்வளவு பேர் இருக்க முடியுங்களா? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது லவ் யஅலமுன் நாஸ மா ஃபில் நிதாஇ வஸ்ஸஃபில் அஃதல், வாங்க சொல்லக்கூடிய நன்மைகளையும்
முதல் சஃபிலே நிற்கக்கூடிய நன்மைகளையும் மனிதர்கள் விளங்கிக் கொள்வார்களேயானால், அறிவார்களேயானால் போட்டி போட்டுக் கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டி போட்டுக் கொள்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சீட்டு போடக்கூடிய அளவுக்கு சீட் போட்டு குலுக்கி நான் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லாரும் போட்டி போட்டா யாரும் மேல நிற்கிறது. அதனால முதல்ல சீட்டு போட்டு யாருடைய பெயர் வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சஃபில் நிற்கிறது, அவங்க தான் பாம்பு சொல்றது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே ஏற்பட்டு போய்விடும். ஆனால் மனிதர்களுக்கு அது விளங்குது. நம்ம என்ன செய்யறோம், சஃபில் நின்னா பெரிய நிற்கும், சின்ன பசங்க தான் முன்னாடி நிற்கணும். அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா என்ன செய்வான், பக்கத்தில் ஒன்று நிட்டுமா, இன்னைக்கு ஒன்று நிட்டுமா, எல்லாருடைய தொழுகையும் எங்க பாட்டிலா போயிடும். முதல் சஃப்ல நிற்கிறது பெரிய ஆட்கத்தான் நிற்கணும். அதுதான் சஃபுடைய ஒழுங்கு, அதுதான் கூடும். சின்னது பெருசுமா நின்றா சஃபு கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஃபுல இருக்கும்போது பெரியவர்கள் முன்னால நிற்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசுல நடுத்தர வயது உடையவர்கள், அதுக்கப்புறம் வாலிபர்கள், அதுக்கப்புறம் சிறுவர்கள், அதுக்கப்புறம் தான் பெண்கள் நிற்பாங்க. இப்படித்தான் சஃபுல இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு அழகான கருத்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன, சின்ன பிள்ளைகள் இப்பவே தொழுகைக்கு வந்து நிப்பாட்டு. இப்ப நிப்பாட்டுறது பெருசு இல்லை, இவனுக்கு கடமையே கிடையாது. 10 வயசுல நிப்பாட்டுங்க, அது சரி. அந்த நேரத்தில் சொன்னா படிக்கிறது இருக்கு, என் பிள்ளை படிக்க போயிடறான், டியூஷன் போயிடறான், அங்க போயிடறான், இங்க போயிடறான், 1000 காரணத்தை சொல்றோம். கடமையே இல்லாத நேரத்தை கொண்டு வந்து எல்லாருடைய தொழுகைக்கும் அது பாத்திலாக அது மாறி. அதனாலதான் சொன்னாங்க, சஃப்ல நிக்கிறது நம்மோடு வந்து நிக்கணும். அப்போ பாங்குடைய அதே நேரத்தில் சொன்னாங்க, பாங்கு சொல்லும் போது பாங்கு சொல்லும் போது என்ன சொல்றாரோ அதையும் நீங்க திருப்பி சொல்லுங்கள். ஏன்னா பாங்கு சொல்லும் போது பொதுபோக்கா இருக்கக்கூடாது. கேள்விப்பட்டு நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம பாட்டு பேசிக்கிட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது. பாங்கு சொல்லும் போது சொல்றாங்க, மொத்தம் என்ன சொல்றாரோ அதையும் நீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஹய்யான ஸலா ஹய்யானல் ஃபலாஹ் சொல்லும் போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி பாங்குடைய சொல்ல கேட்டு பாங்கு சொன்ன பிறகு சும்மா சல்லாஹ லி அல் வஸீலத, எனக்கு வசீலா கிடைக்க வேண்டும். வசீலான்னா பரிந்து பேசக்கூடிய ஒரு முறை, பரிந்து பேசக்கூடிய முறை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னாங்க. சொன்னாங்க என்ன அப்படின்னா, சொர்க்கத்திலே இது உயர்ந்த அந்தஸ்து. பரிந்து பேசுவது என்பது சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து. லா தம்பகி இல்லா லிஅப்தின் மின் இபாதில்லாஹி வ அர்ஜு அன் அகூன அன தாலிக அப்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதனுக்கும் அல்லாஹ், அதாவது உலகத்திலேயே படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும். அது நானாக இருக்கிறேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க அப்படி எனக்கு அந்த வசீலாவை கேட்பீர்களேயானால் ஹல்லத் அலைஹி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமah, நாளை மறுமை நாளையில என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு ஹலாலாகி விட்டது, கடமையாகி விட்டது என்று சொன்னாங்க. அதனால தான் அத்தகையத்துல இது பாங்குதுவா சொன்ன உடனே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி ரஹ்மத்தி தாம்மத்தி வஸ்ஸலாத்தி காயிமத்தி ஆத்தி சய்யிதனா முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலத அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். இந்த வார்த்தையை சொன்னால் ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்துச்சுன்னு கேட்டாங்க. என்ன யார சொல்லலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருந்த ஒரு கிழவி, வயசான கிழவிட்ட இருந்த அந்த பக்குவம் கூட உங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு. என்ன யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடைக்கு எடை தங்கம் போட்டு வாங்குவதற்கு எல்லாம் ரெடியா இருந்தாங்க மார்க்கெட்டில், சந்தையில. அப்போ ஒரு கிழவி ஊசி நூலை வச்சுக்கிட்டு வந்து நின்றுச்சு. ஏமா அவங்க என்னமா நீங்க நிற்கிற ஒரு ஏழ்மையான ஒரு பொம்பளை, ஊசி நூலை வச்சு தச்சு அதுல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பொம்பளை. நான் இந்த மனிதரை பார்த்தா நபியுடைய தோற்றம், அம்மா சொல்லுது, இந்த மனிதரை பார்த்தா பிற்காலத்தில் தீர்க்கதரிசியா நபியாக வருவதற்கு நான் வாய்ப்புகள் தெரிகிறது. இவரை வாங்கி நான் உரிமை விட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன்.
அந்த மக்கள் சொன்னாங்க, எடைக்கு தங்கத்தை போட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நீ ஊசி மூடி வச்சிருக்கீங்க, நாளைக்கு மறுமை நாளையில் நபியை வாங்கி உரிமை விடுவதற்கு யாரால்தான் தயாராக இருந்தார்கள் என்று சொல்லும் போது நானும் ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லி வேண்டாம். அப்ப சொன்னாங்க, அந்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையே, எனக்கு வசீலா கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள், அதற்காக துவா செய்யுங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஓதுவீர்களானால் நிச்சயம் அல்லாஹ் எனக்கு தான் தருவான். அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. சொல்லிட்டாங்க, எனக்குத்தான் தருவான். ஆனால் எனக்கு அந்த வசீலா கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்தீர்களானால் என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு கடமையாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்க எல்லாம் நல்லடியார்களே, பாங்கு என்பது ஒரு சாதாரணமானது அல்ல, அது ஒரு புனிதமானது. அந்த பாங்குக்கு நம்ம பதில் சொன்னோம்னா சில இமாம்கள் சொல்றாங்க, பாங்குடைய நேரத்தில் பேசினா சக்கராத்து நேரத்தில் வாயில களிமா கூட வராதுன்னு சொல்றாங்க. நம்ம பாங்கு சொல்லும் போது நம்ம தேவையற்ற பேச்சுக்களை நிப்பாட்டிட்டு பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். பாங்கு சொல்லிவிட்டாலே விரைந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால பாங்குக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி இந்த டைமிங் எடுக்கிறோமா இல்லையா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்துட்டா நம்ம தான் அறிவாளின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி இந்த பாங்குக்கு டைம் எடுக்கிறது, தொழுகைக்கு டைம் எடுக்கிறது நம்ம எடுத்து வச்சிருக்கோமே, இதெல்லாம் ஏதோ கூட்டாம்போக்கில் எழுதி வச்சது அல்ல, கூட்டாம்போக்கில் எழுதி வச்சது இந்த முதல்ல வழங்கிக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்து விட்டால் அறிவு, அதாவது நம்ம தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்துட்டா இது பேர் அறிவு அல்ல. அறிவு என்று சொன்னால் தக்குவாக அறிவு. டெக்னாலஜி வளர்ந்ததுனால மனிதனுக்கு தக்குவா வளர்ந்து இருக்கிறதா அல்லது குறைஞ்சு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா தக்குவா குறைஞ்சுதான் இருக்கு. தக்குவா இந்த போன் இருக்குது, இந்த போன்ல நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடியவர் யாராவது இருக்க முடியுமா? அட நானே ஒரு முக்கியமான இடத்துல வந்து பள்ளியாசலுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கணும், டக்குன்னு அந்த மெசேஜ் தான் வந்து ஓடுவது, அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த டெக்னாலஜி கொண்டு என்ன இருக்குது, தீமை தான் அதிகமா இருக்குது, தக்குவாங்கிறது ரொம்ப கம்மி. சரி, நம்ம இப்போ கம்ப்யூட்டர் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடிய யார் கரெக்டா பதிவுரா சொல்லுவோம் பள்ளியாசலுக்கு வந்து அந்த தக்குவா அடிபட்டு போகிறது. டெக்னாலஜி வளர வளர தக்குவா அங்க இல்லாம, தக்குவா தான் அறிவு. தக்குவா புத்தினவர்கள், உயிர்தரமான தக்குவாவில் இருந்தவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த டைமிங் தான். நம்ம ஊருக்கண்டு தனிப்பட்ட முறையில முதல்ல ஒண்ணு விளைவிக்கணும். நம்ம இந்த பள்ளிவாசல்ல கூகுள்ல டைமிங் இருக்குது, கூகுள்ல டைமிங் இருக்குது, நம்மளும் நம்ம டைமிங் எடுக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹு ஃபாலிகுல் ஹப்பி வன்னஹார் ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅல லனா சக்கன வஷ்ஷம்ஸ வல் கமர ஹிஸ்பானா. சூரியனையும் அதாவது சந்திரனையும் சூரியனையும் ஒரு கணக்குக்காக நாம் வைத்திருக்கிறோம் சொல்றான். சூரியனும் சந்திரனும் அல்ல ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். ஆனா சந்திரன் கணக்கு தான் இஸ்லாமியருடைய கணக்கு. சந்திரனை வச்சுதான் ஒரு நாளுடைய கணக்கு அங்கு தீர்மானிக்கப்படுது, சூரியனை வச்சு கிடையாது. ஆனால் யூதர்களும் நசராக்களும் சூரியனை வச்சுதான் கணக்கு சொல்றாங்க. அவன்கிட்ட பாருங்க 12 மணிக்கு தான் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 12 மணிக்கு. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது, மகரிப் டைம் ஸ்டார்ட் ஆகும், நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பம் மகரிப். சூரியனுடைய சந்திரனுடைய அந்த தேய்ப்பு வரை வளர்முறையை வைத்துதான் அந்த கணக்கை அங்கு உருவாக்கப்படுகிறது. அந்த கணக்குகளை வைத்து அதுக்கு பேர் அஃப்லாக் என்று சொல்லுவார்கள். அந்த மிக அதாவது ரொம்ப அதிபுத்தியாலிசாலிகள் தான் அவங்க படிக்க முடியும். அந்த பாடத்திட்டங்களை படித்து அந்த சந்திரனையும் சூரியனையும் கணக்கு வைத்து உருவாக்கப்பட்டதுதான் அது. கூகுள்ல வரக்கூடிய டைமிங் இருக்கிறத இதை எதை மையப்படுத்தி எடுக்கிறான்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிரீன்விச் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அதன் உலகத்துடைய மையப்பகுதியாக வைத்து அந்த நேரத்துல அந்த நாட்டுல அந்த நேரத்துல என்ன டைமிங் வருது அதை வச்சுதான் உலகம் முழுவதும் அவன் கூகுள்ல உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இதை எடுத்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய தொழுகைக்காக எடுக்கக்கூடியவங்க எப்படி எடுக்கிறாங்க, அஸ்லாத்து சம்பந்தமாக எப்படி எடுக்கிறாங்கன்னா, மக்காவை மையப்படுத்தி
மக்கா தான் பூமியுடைய மையப்பகுதி. அந்த பகுதியை மையப்படுத்தி வச்சுதான் என்ன செய்யறாங்க, டைமிங் எடுக்கிறாங்க. டைமிங் எடுத்து கூகுள்ல இதை நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னதான் முடியாது. அப்ப இதுதான் சிறந்தது. ஏன்னா இது தக்குவா அறிவாற்றலில் சிறந்தவர்கள் என்ன அக்கிரமக்கும் இந்த அத்தகாம் நல்லா சொல்றாங்க. உங்கள் அறிவில் சிறந்தவர்கள் தக்குவாவுடையவர்கள் என்று சொல்றாங்க. டெக்னாலஜி வளர்ந்தவங்க அல்ல, அறிவு அதாவது விஞ்ஞானம் வளர்ந்துட்டது பெரிய விஷயம் அல்ல, மெஞ்ஞானம் தான் சிறந்தது. விஞ்ஞானத்தை கொண்டு மெஞ்ஞானத்தை பார்க்க வேண்டுமே ஒழிய அதாவது விஞ்ஞானத்தை கொண்டு மெஞ்ஞானத்தை நீங்க அடைந்துவிட முடியாது. ஆனால் விஞ்ஞானத்தை கொண்டு விஞ்ஞானத்தை அடைந்துவிட முடியும். எத்தனையோ வரலாறுகள் சொல்ல முடியும் அதற்கு. அதனால கூகுள்ல உள்ள டயத்தை சிம்பனப்படி நடைமுறைக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் ஒழிய தொழுகையுடைய சட்ட திட்டங்களுக்கும் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்துவது அது எந்த விதத்திலும் அது நல்லதல்ல. உதாரணத்துக்கு சொல்ல டைம் போடுது. உதாரணத்துக்கு சொல்ல போனதுன்னா இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிறானல்ல, ஹிந்தி பேசுங்க ஹிந்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு வாதத்துக்கு நல்லா தான் இருக்குது. என்னப்பா ஹிந்தி தெரிஞ்சுக்கிற முடியாது, நம்ம வடநாட்டுக்கு போனா ஹிந்தி பேசலாம்ல, வடநாட்டுக்காரன் இங்கே வந்தா ஹிந்தி பேசலாம், ஹிந்தியில் அவன்கிட்ட பேசலாம், வாதத்துக்கு தோதுவாக இருக்குது. ஆனால் ஹிந்தியை கற்றுக்கிட்டா என்ன பிரச்சனையாகும்? 10-12% அப்புறம் தமிழ் மொழியே இல்லாமல் போய்விடும். அப்போ இது மாதிரி தான் டெக்னாலஜியை நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இந்த தக்குவா என்பது முற்றிலுமாக அடிபட்டு போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஹிந்தி திணிப்புக்கு இவ்வளவு போராட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தா, ஹிந்தி திணிக்கப்பட்ட அந்த மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி இல்லாமல் போச்சு. குஜராத்திலே கிடையாது, பங்காளியே கிடையாது, எத்தனை மொழிகள் இல்லாமல் போய்விட்டது ஹிந்தினால. ஆனால் அதே தான் இங்க வந்து சொல்வதற்கு வாதத்துக்கு நல்லா இருக்கு, எல்லாம் வந்துருச்சு, இசை வந்துருச்சு, கூகுள்ல எல்லாம் இருக்குதுப்பா, அதை பார்த்து தொண்டு பாட்டு விவாதத்துக்கு வேண்டுமானால் நன்றாக தெரியலாம். ஆனால் அதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகி போயிருக்காரு? நம்முடைய பாரம்பரியம் மிக்க அந்த தக்குவாவால் உருவாக்கப்பட்ட அந்த அறிவு ஆற்றலுடைய அந்த சக்தி இல்லாமல் போய்விடும், அதனுடைய மகத்துவம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹு தஆலா சாதாரண சொல்லல, ஆமினு கமா அமனன்னாஸ், இந்த சஹாபாக்களை நீங்கள் மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சும்மாவா சொன்னா? இந்த குர்ஆன் ஆயத்து வந்து இந்த காலத்திற்கும் ஒத்து போனுச்சு, எந்த காலத்துக்கும் ஒத்து போகும். எந்த காலத்திலையும் அல்லாஹ் உதாரணமாக யாரை காட்டுகிறார்? சஹாபாக்களை போன்ற அறிவாற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். டெக்னாலஜி வளர்ந்து அல்லாவுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த காலத்தில் உள்ள மக்களை நீங்கள் பின்பற்றி என்று சொல்லலையா? அவன் அந்த காலத்தில் விசுவாச காலத்தில் இந்த சஹாபாக்களை பார்த்து ஏன் சொன்னான்? அறிவாற்றல் என்பது தக்வாவை பொறுத்து இருக்கிறதே ஒழிய டெக்னாலஜியை பொறுத்து, தன்னுடைய அறிவை பொறுத்து அல்ல, அறிவியலை பொறுத்து அல்ல என்பதை நாம் அந்த பிரிவினையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மார்க்கத்தை சரியான முறையில் விலகி அதன் பிரகாரம் அமைச்சருடைய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த கொள்வானாக. மாஹூர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com